Hello everyone, greetings from Canada. This is my husband Darshan and I'm Christina. And greetings to y'all, all sisters and brothers in Germany. In the precious name of Jesus Christ, we are happy and we thank and praise God for giving us this opportunity to praise His name as you all join to glorify His name together. Amen. நாங்கள் எல்லோருமாக ஆண்டவரை துதித்து இந்த வேளையிலே ஆண்டவரை கம்பீரமாய் துதித்து பாடுவோமாக. நாங்கள் எல்லோரும் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள தாப்பனே, இந்த நாட்களுக்காக சோஸ்திரம், இந்த வேலைக்காக உங்களை கொடுத்த இந்த தருணத்துக்காக சோஸ்திரம் என்று சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை நிழலின் மத்தியிலே உங்களுடைய நிழலின் மத்தியிலே எங்களை வைத்த கிருபைக்காக சோஸ்திரம் என்று சொல்கிறோம் சுவாமி. சங்கீதம் 81 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்கிறது, நம்முடைய பிறனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அந்த இடத்திலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் அப்படியே சொல்லுகிறான் ஆண்டவரே. அதே போல இந்த நாட்களில், இந்த கொடூரமான நாட்களிலும், இந்த பயங்கர நாட்களிலும் கூட உங்களை காத்து வழிநடத்தி உங்களுடைய சட்டை நிழலிலே வைத்து உங்களுடைய வழிகாட்டியாக வெளிச்சமாக இருந்து இன்னுமாக இந்த வருஷங்கள் காலங்களிலே உங்களோட கூட இருந்து அதிசயங்களை காண வைக்கிற தேவனுக்காக சோஸ்திரம் என்று சொல்கிறோம். உங்கள் எல்லோரையும் உங்களுடைய இரத்த கோட்டையிலே முடிக்கொள்ளும். உங்களுடைய வாயிலே வருகிற சொற்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மால் உங்களுடைய சிங்காசனத்திலே வருவதற்காக சோஸ்திரம் என்று சொல்கிறோம் சுவாமி. உங்களுடைய ஒவ்வொருவருடைய நிலத்திலும் நீர் இருக்கிறீர் ராஜாவே. நீர் எல்லோருக்காக சுகத்தை கொடுத்தாண்டவே அவர்களை இன்னுமாக எத்தனையோ வருஷங்கள் வாழ வைக்கிற கிருபைக்காக சோஸ்திரம் என்று சொல்கிறோம் சுவாமி. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
சுவாமி. கால்கள் வலுவிடும் பொழுது நீர் எங்களை ஏந்தி வழிநடத்தி உங்களை தூக்கி எடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னுடன் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நீர் தனிப்பட்ட முறையிலும் கூட நான் பலவீனமா இருந்த பொழுதிலும் ஆண்டவரே, நீர் கனவுகள் முன்னதாக கனவுகளை எனக்கு காட்டி, அந்த கஷ்டங்கள் வர முன்பதாகவே எனக்கு கனவுகளை முன்பதாக காட்டி எனக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆழ்கடல் வந்தது, பெருமழை அந்த கனவிலே வந்தது. ஆனாலும் நான் என்னை கீழே தள்ளவில்லை சுவாமி. அந்த காரியங்கள் என்னை கீழே போடாத மட்டுமாக நான் தாழவில்லை, தண்ணீருக்குள்ளே நான் மாளவில்லை சுவாமி. ஆனால் ஆண்டவரே, நான் உண்மை இன்னுமாக துதித்து, இன்னுமாக கிருபையிலா இன்னுமாக துதித்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் ஒரு தாப்பனை போல, ஆண்டவர் தாயை போல என்னை ஏந்தி உங்கள் குடும்பத்தை ஏந்தி வழிநடத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் சுவாமி. என்னுடைய ஆவியினை பரிசுத்த ஆவியினால் நிறைத்த ஆண்டவர் இன்னுமாக அந்த கனவுகளின் மூலமாக என்னுடைய கதை தாண்டவா விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை பெருக்கின கிருபைக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. அதே போல இங்கே பார்க்கின்ற சகோதர சகோதரி மத்தியில ஆண்டவரே ஒரு அனலை மூட்டுவீராக என்று கேட்டு நிற்கிறோம் சுவாமி. அவர்கள் வந்த வண்ணமாக போகாத ஆண்டவரே, இன்னுமாக பலனடைந்து let them be like in wings, soaring like wings like eagles, oh Lord. Those who wait upon the Lord, they will not be ashamed. Yes, there will be delays. Yes, there will be strongholds. Yes, there will be strong winds. God sometimes will not stop the winds. He will not sometimes move the mountains just as we want it to be pushed. We might pray hard, yes, but He will give you the strength to endure that pain, to endure that agony. I pray and ask you, Lord, let this be a time of preparation, oh God. Let this be not a time for us to worry, but let us focus on you. As Paul says, we finish the race. And as children, sisters and brothers in Christ, and all the children who are watching, I pray, Father, Lord Jesus, you died for everyone, every soul in this world, oh God. You did not die only just for us. You died for every single man and woman in this world, oh God. Every human being. I pray, oh God, that your anointing and glory will flow from grace to grace, from honor to honor, Father, Lord Jesus. As we worship your name, oh God, as miracles happen, as signs and wonders happen, oh God, we pray and ask you that your glory flow to this place, in every place, Father, Lord Jesus. We pray, Father, Lord Jesus, let your peace be surrounded in every nook and corner. I pray, Father, Lord Jesus, people in their beds, Father, Lord Jesus, people who are unable to walk, Father, Lord Jesus, I pray and ask you, let your anointing flow. Let the bones come back to, Father, Lord, you give that strong bones of peace, Father, Lord Jesus. Let your grace flow in that area, Father, Lord Jesus. Let your song go through and penetrate their hearts, Father, Lord Jesus. Even they may be afflicted with coronavirus, oh Lord, we pray and ask you that let the Psalm 91 be their anchor. Let that be their blood shield, Father, Lord Jesus. Devils will have to flee from that place. Demon, every plan of the devil will be broken, oh God. I pray chains will be broken. I pray miracles after miracles will flow, Father, Lord Jesus. People may be worried about the financial issues. I pray, Father, Lord Jesus, let jobs come through this time of pandemic. This time when there's not even, sometimes, Father, Lord, there's not even food to eat on the table. Oh God, we pray and ask you that you will bring a mysterious way where there seems to be no way. Even in the wilderness, you will bring rivers to flow. And then I pray and ask you that we will encounter that faith. We want that faith. We want that faith more than we asked for. You said a mustard seed. Or we are praying for more than a mustard seed. We are praying for the mountains to move. We are praying for the mountains and valleys. Father, Lord, we pray for the valleys to come, waters and waterfalls to come in wilderness, oh God. Because that's a God whom we serve. We don't serve a God who is silently waiting. He's doing something beautiful. Wow. During that waiting period of time. And as we wait, let's not just wait, my dear sisters and brothers. Let us cling on to the word of God, because that is
power. There is power in the name of Jesus. There is power in the word of glory. So as we sing this next song, let us keep in mind of all this, and we pour out, we press on for whatever the miracle is. We press on till we see the results. In Jesus' name we pray. Cover each and every one of us with the blood of Jesus Christ. Amen. சங்கீதம் 81ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது நாங்கள் அந்த ஆரம்ப பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அது இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடின ஒரு கூடார பண்டிகையாக இருந்தது. அந்த கூடார பண்டிகை என்ன என்று கேட்கும் பொழுது, அது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்ததை குறித்து இந்த கூடார பண்டிகையை இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடினார்கள். இந்த கூடார பண்டிகை எப்படி என்றால், அவர்கள் அந்த மிருகத்தோலை கொண்டு அவர்கள் அந்த கூடாரம் ஒன்றை கட்டி அதை ஆசாரிப்பார்கள். சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்தது, ஒரு சந்தோஷமான ஒரு பண்டிகையாக இருந்தது. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், எப்படியாக அந்த சங்கீதம் 81ஆம் அதிகாரம் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், கடைசி வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு துக்கமாக நிறைந்ததாக இருந்தது. ஆண்டவருடைய அந்த இருதயத்தில் இருந்த அந்த வாஞ்சை, ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த அந்த அழுகுரல் கடைசி பகுதியிலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படி என்று கேட்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களின் அந்த பாவங்கள் எல்லாவற்றும் ஒரு தொடர்பாக இருந்தது. அதன் மூலமாக தான் ஆண்டவர் அப்படியாக இவர்கள் ஏன் என்னை அந்த
ஆண்டவர் எப்படியாக இவர்கள் இந்த இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து கஷ்டப்பட்டு இருந்த அந்த நாட்கள், இந்த அழுகுரலின் செவியிலே அவர் கேட்டு அவர்களை எப்படியா ஒரு வடிவான ஒரு முறையிலே அவர்களை பசியாக இருந்த பொழுது அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். இறைச்சி வேண்டும் என்று கொடுத்த பொழுது பரலோகத்திலிருந்து அவர் அந்த இறைச்சியை அந்த பறவைகளை கொடுத்து அவர்களுக்கு உண்ண உணவும் கொடுத்தார். மற்றது தண்ணீர் இல்லை என்று தாகம் என்று கேட்ட பொழுது அவர்கள் மேராபின் தண்ணீரின் அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியாக ஆண்டவர் வடிவாக அந்த செங்கடலையும் பிளந்து அவர்களை எப்படியோ போஷித்து அந்த வனாந்திரத்தின் ஊடாக கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியமும் நடக்கும் பொழுதும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஊழியக்காரரோடு அவர்கள் வாதாடினார்கள். அந்நிய தேவர்களை அவர்கள் வணங்கினார்கள். இப்படியாக நடக்கும் பொழுது அவர்கள் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வந்து மன்றாடி பாவத்தை மன்னிக்கும்படி ஆனால் ஆண்டவர் அதற்கு ஆண்டவர் அவருடைய காருண்யத்தினால், அவர் இரக்கத்தினாலே அவர்களை இன்னுமாக மன்னித்து அவர்களை இன்னுமாக விடுதலை செய்து இன்னுமாக அவர்களுக்கு தேவையான காரியத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் எழுதியிருக்கிறது, அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மெரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஆண்டவர் அந்த மெரிபாவின் தண்ணீர்கள் அண்டையிலே ஆண்டவர் சோதித்து இஸ்ரவேல் மக்கள் இன்னரென்று அறிந்தார். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவனுடைய இருதயம் கேட்கிறது, எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாளிலும் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு தேவாலயத்துக்கு போய் தேவாலயத்திலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இப்படியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்ற நாங்கள் எங்களுக்குள்ளே அது நல்லம்தான், அது நல்ல காரியம். ஆனால் நாங்கள் ஒன்றை நாங்கள் விட்டுவிட நாங்கள் மறந்து விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவனுடைய சத்தம் சில வேளைகளிலே நாங்கள் கேட்க மறந்து விடுகிறோம். சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய சொந்த எங்களுடைய ஞானத்தினாலே சில வேளைகளிலே நாங்கள் உங்களுடைய வழிகளிலே நாங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், யாது செய்ய வேண்டும் என்று. எங்களுடைய சுய புத்தியால் அல்ல, ஆண்டவருடைய சுய புத்தியிலே நாங்கள் சாய்ந்திருக்க வேண்டும். அதுதான் அவர் பார்க்கிறார். நாங்கள் மற்றவர்களுடைய குரலை நாங்கள் கேட்கிறோம், மற்றவர்களுடைய அந்நியர்களுடைய குரலை நாங்கள் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய குரலை கேட்க நாங்கள் மறந்து விடுகிறோம். இங்கே பார்க்கிறோம், என் ஜனமே கேள், உன் சாட்சிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் நல்லவர். அவர் இன்னும் கேட்கிறார், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்ற. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், இஸ்ரவேலே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் திரும்பவும் வாருங்கள் என்று. அவருடைய அழுகுரல் நான் யோசித்திருக்கூடும், அவர் அழுது அவருடைய மனதில் துக்கமாக இருந்திருக்கும். என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வர வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறார். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவே வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் அந்த வாயை நானே அந்த வாயை நான் நிரப்புவேன். நான் பரிசுத்தாவினால் ஆண்டவர் அந்த வாயை நிரப்புவார். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். அப்படியே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் பார்த்து பொறுமையாக இருந்திருக்கிறார்.
ஆனால் இஸ்ரவேல் மக்களோ கடின இருதயத்தோடு அவர்கள் விட்டு விடவில்லை. அவள் திரும்பவும் திரும்பவுமாக அந்த அந்நிய தேவர்களிடத்தில் போனபடியினாலே ஆண்டவர் என்ன அப்படியே அவர்களை கடினத்துக்குள்ளே விட்டு விட்டார். அப்படி விடும் பொழுது அவர்கள் தங்களுடைய சுய புத்தியிலே அவர்கள் சார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்படியே அவர் விட்டுவிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனங்களில் பாருங்கள், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் பலிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். முதலாவதாக ஆண்டவரிடத்தில் அவர் வந்தால் அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம். எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக போர் செய்வார். அப்பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆண்டவருடைய அந்த காலத்தை நீடிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரின் சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஆண்டவர் அவர்களுக்காக போர் புரிவார். அதே போல காலத்தை நீடிப்பார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலை நோக்கி. இந்த ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள். அப்பொழுது இந்த 3 ஆசீர்வாதங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, அவர் சத்துருக்களை விரோதமாக திருப்புவேன், நீடின நாட்களை அவர் கொடுப்பார். மற்றது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். நாங்கள் ஆண்டவருடைய சத்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 29ஆம் அதிகாரத்திலே வடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனேனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லிபனேயும் சிரியோனையும் காண்டா மிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அவை பிரியமானவர்களே, நாங்கள் இன்று சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய கடன்களில், நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும், எங்களுடைய ஒவ்வொரு நாட்களிலே எங்களுடைய வேலைகளில் நாங்கள் ஈடுபடும் பொழுதும் நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்காமல் நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாய்ந்து வேறுவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நாங்கள் நிற்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சத்தத்தை கேள் மகனே மகளே என்று. அதற்காக பிரயாசப்படு. ஆண்டவர் இப்படியாக இந்த ஆசீர்வாதங்களை, இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் அருளச் செய்வார். ஆண்டவருடைய சத்தம் உங்களை தள்ளாட விட்டாது. பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு மீட்கிற ஒரு சக்தியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரே எங்களுக்கு அந்த போரை எங்களுக்காக யுத்தம் செய்வார். நீண்ட நாட்களை கொடுப்பார். கோதுமையை முச்சமான அந்த தீனை உங்களுக்கு அருளச் செய்வார். எங்களை பயப்பட விட மாட்டார். அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது என்ன காரியம் வந்தாலும் மீட்டு வெற்றி பெற உங்களுக்கு அருளி செய்வார். ஆமென்.
Babes. Babes. Done. Huh?